வாசிப்பவர் ராஜி ராமானுஜம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் கதையின் 21வது நாள் தொடர்ச்சி இந்த பதிவில். 21வது நாள். ஆரம்ப நாளிலிருந்தே சக இந்திய நண்பர்களுடன் குமார் நெருக்கமான நட்பை வளர்த்து கொண்டிருக்கவில்லை. தன் நடவடிக்கைகள் பற்றின செய்தி நண்பர்கள் மூலம் இந்தியாவுக்கு சென்று விடலாம் என்ற பயம் ஒரு காரணம். அமெரிக்க நண்பர்களை அவனுக்கு இந்தியர்களை விட அதிகம் பிடித்தது இன்னொரு காரணம். இந்த பழக்கத்தின் காரணமாய் தன் திருமணச் செய்தி இந்தியாவுக்கு தெரிந்துவிடும் என்ற பயம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. மேலும் புது ஊரான சிகாகோவுக்கு போகப் போகிறான். அங்கு இவனை யாருக்கும் தெரியாது. திருமணத்துக்கு முன் குமார் தானே லூசியிடம் ஒரு நாள் பேச்சு கொடுத்தான். உன்னோடு என்னால் உடனடியாக சிகாகோவிற்கு வர இயலும் என்று தோன்றவில்லை லூசி. அங்கு எனக்கு சரியான ஒரு வேலை கிடைத்த பிறகுதான் என்னால் வர முடியும். லூசி நெருங்கி வந்து அமர்ந்து அவன் கைகளை கோத்து கொண்டு பதில் சொன்னாள். நானே இது பற்றி உன்னிடம் பேச நினைத்தேன் குமார். ஒன்று சொல்வேன், தவறாக எடுக்க மாட்டாயே? குமார் மாட்டேன் என்றான். நீ எதற்காக ஒருவரிடம் கை நீட்டி வேலை பண்ண வேண்டும்? சொந்தமாக தொழில் செய்யும் ஆசை உண்டு என்று என்னிடம் சொல்லியிருக்கிறாயே, அதை செய்தால் என்ன? முன்பு ஒரு முறை குமார், எனக்கு தனியாய் தொழில் செய்து சுதந்திரமாய் இருக்க ஆசை, ஆனால் அது நடக்குமா என்று கேட்டதை நினைவு வைத்துக்கொண்டு லூசி பேசினாள். மூலதனத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிகாகோவுக்கு போனதும் ஒரு நல்ல இடமாய் பார்த்து உன் தொழிலை தொடங்கலாம். வேண்டிய உதவிகளை நான் பண்ணுகிறேன். என்னிடம் இருக்கும் பணமெல்லாம் உனக்கும் சொந்தம்தானே என்று லூசி விவாதம் பண்ணியபோது மனசில்லாமல் சம்மதிப்பது போல குமார் சரி என்றான். குமார் லூசி கல்யாணம் நடந்து இப்போது 3 வருஷங்கள் ஆகிவிட்டன. டாக்டர் தொழிலில் பிரமிக்கும் தினிசில் லூசி முன்னேறிவிட்டாள். நல்ல பெயர், எக்கச்சக்கமான பணம், அதற்கேற்ப ஓய்வு ஒளிச்சலில்லாத வேலை. குமார் லூசி அமைத்து கொடுத்த ஆஃபீஸில் நானும் வேலைக்கு போகிறேன் என்று பேர் பண்ணுகிறான். கவலை, பொறுப்பில்லாத வாழ்க்கை. இந்த 3 வருஷங்களில் லூசியின் புகழையும் பண ஓட்டத்தையும் பார்த்து சந்தோஷித்த குமார் அதே சமயத்தில் மாபெரும் பூதமாய் தன்பால் வளர்ந்துவிட்ட அவளின் காதலையும் கண்மூடித்தனமான பிரேமியையும் நினைத்து சங்கடப்படவே செய்தான். 3 வருஷங்களுக்கு முன்னால் குமார் இத்தனை மோசமில்லை. லூசியின் பணம், அதுதான் அவனை கெடுத்து விட்டது. எடுக்க எடுக்க வற்றாத ஊற்று மாதிரி. அது என்ன செல்வம்! லூசியின் அப்பன் பலே கெட்டிக்காரராகத்தான் இருக்க வேண்டும். பெண்ணின் எதிர்காலத்தை ஆழ்ந்து சிந்தித்து ஏற்பாடு செய்துவிட்டே போயிருந்தார். கல்யாணமான சில மாதங்களிலேயே குமாரின் அதிக கவனிப்பிலும் அன்பிலும் தன்னை பரிபூரணமாக இழந்துவிட்ட லூசி அவள் சம்பந்தப்பட்ட பேங்க் கணக்குகளையெல்லாம் ஜாயிண்ட் அக்கவுண்டாக மாற்றிவிட்டாள். எத்தனை வேண்டுமானாலும் நினைத்தபோது குமார் எடுத்து செலவு பண்ணலாம். அத்தனை சுதந்திரம். அவளுடைய டாக்டர் தொழிலில் வருமானம் அருவியாய் கொட்டியது. தொட்ட இடங்களிலெல்லாம் பணம் நிரம்பி வழிந்ததால் கணக்கு பார்த்து செலவு செய்வதையோ, ஏன் இந்த உபரி செலவு என்று கேட்பதையோ அவள் தன் பழக்கமாக கொள்ளவில்லை. சும்மா சொல்லக்கூடாது. குமார் அவளை பொறுத்தவரை ஓர் இதமான கணவனாக நடப்பதை வெகு சிரத்தையுடன் செய்து வந்தான். லூசிக்கு காஃபியை கலந்து கையில் கொண்டு வந்து கொடுப்பான். நேற்று தலைவிலி என்றாயே, தேவலையா என்று மறக்காமல் மறுநாள் கேட்பான். லூசிக்கு பிடித்த இந்தியன் சிக்கன் கறியை செய்து அவள் கிளினிக்கிலிருந்து திரும்பும்போது சுட சுட பரிமாறுவான். லூசி, உனக்கு இந்த நிறம் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்பான். அவள் சிகை அலங்கார நிலையத்துக்கு போய் வந்தால் வந்து இறங்கும்போதே அவளை ஊன்றி பார்த்து பியூட்டிஃபுல் என்று சொல்லி அணைத்து முத்தமிடுவான். இரவு நேரங்களில் உனக்குத்தான் ஓய்வில்லாமல் எத்தனை அலைச்சல் என்று கூறி உடம்பை இதமாக பிடித்து விடுவான். அவளின் பெண்மையில் தான் மயங்கி கிடப்பது போன்ற பிரமையை லூசிக்கு நன்றாகவே உண்டாக்கியிருந்தான். காணாததை கண்ட மாதிரி என்று சொல்வார்கள் பாருங்கள், லூசியின் நிலை அப்படித்தான் இருந்தது. குமாரின் பரிவு, கவனிப்பு, அன்பு, காதல், ஆண்மையின் தீவிரம் எல்லாம் அவளை பித்து கொள்ளவே செய்தன. குமார், யூ ஆர் தி மீனிங் ஃபார் மீ இன் லைஃப் என்பாள். நீ எத்தனை பெருமை கொள்கிறாய் என்பதற்காகவே நான் மேன்மேலும் புகழடைய விரும்புகிறேன் என்பாள். யூ ஆர் மை வேர்ல்டு என்பாள். உன்னை போன்ற சிறந்த கணவனை அடைந்த நான் அதிர்ஷ்டசாலி என்பாள். இன்னும் என்னென்னவோ. அவளின் உலகம் டாக்டர் தொழில், ஆராய்ச்சி, குமார், இவ்வளவே. தன் தொழில் போலவே கணவனின் தொழில் வளர்ச்சி பெறவில்லையே என்ற வருத்தம் எழுந்தாலும் அதை பற்றி குமாரிடம் பேசவே மாட்டாள். அவன் மனம் புண்பட்டுவிடும் என்பதால். அதிசயமாய் குமாராகவே, உன் அளவுக்கு எனக்கு திறமையில்லை லூசி. எத்தனை உழைத்தும் என்னால் என் தொழிலை வளர்க்கவே முடியவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தால் அவள் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு போவாள். உன் திறமைக்கு என்ன குறை குமார்? உன் தொழிலில் போட்டி அதிகம். நீ எவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று எனக்கு தெரியாதா? தவிர எதற்காக நீ அனாவசியமாய் உடலை வருத்தி கொள்ள வேண்டும்? நமக்கு இருக்கும் பணம் போராதா?
என்று சொல்வாள். அவர்கள் வீட்டில் உதவி செய்ய வயதான நீக்ரோ பெண்மணி ஒருத்தி உண்டு. லூசியின் சின்ன வயசிலிருந்தே இருப்பவள். சாப்பிட்டாயா மார்த்தா? ஏன் களைப்பாய் இருக்கிறாய்? ஓய்வு எடுத்துக்கொள் மார்த்தா என்ற அன்புடன் கவனித்து அவளிடமும் நல்ல பேர் எடுத்து விட்டான் குமார். அவனுக்கு எதிரிலேயே லூசியிடம் மார்த்தா சொல்வாள், குமார் மாதிரி உன்னதமான கணவன் வேறெந்த பெண்ணுக்கும் கிடைக்க மாட்டான் என்று. ஒழுங்காக இருந்த குமாரை கையில் புரண்டோடிய பணப்பிரவாகம் ஒரு சில மாதங்களுக்குள் சோம்பேறி ஆக்கியதால் ஆஃபீஸுக்கு போகிறேன் என்று பேர் பண்ண தொடங்கினான். குமாரிடம் வேலை பற்றி பேசினால் அவன் மனசு நொந்து விடுவான் என்ற பயத்தில் மற்றவர்கள் வாயை திறக்காமல் இருந்து அவனுக்கு மிகவும் சௌகரியமாய் போய்விட்டது. ஆஃபீஸில் வேலை குறைந்த பிறகு அதை வேறு பல வேலைகளுக்கும் குமார் பயன்படுத்த தொடங்கினான். வேலையற்ற அமெரிக்க நண்பர்களுடன் குடிப்பது அங்கேதான். லூசியின் உடம்பு அவனுக்கு போரடிக்க தொடங்கிய போது தனக்கு வேறு ஒரு வடிகால் இருந்தால்தான் லூசியிடம் தான் காட்டும் பணிவே சிரத்தையை காட்ட முடியும் என்று புரியவே சின்ன அழகான பெண்களுடன் பகல் பொழுதுகளில் உல்லாசமாக இருக்கவும் தொடங்கினான். பணம் எதைத்தான் கொடுக்காது? குமார் விஷயத்தில் சௌகரியம், உல்லாசம் எல்லாவற்றையுமே கொடுத்தது. இவர்கள் வீடு ரோலிங் மெடோஸ் தாண்டி லூசியின் கிளினிக்கோ 30 மைல் தள்ளியுள்ள டவுனில். காலையில் கிளினிக் கன்சல்டேஷன் முடிந்த பிறகு யூனிவர்சிட்டியில் லெக்சர் இருந்தால் போவாள். இல்லை என்றால் அங்கேயே இருக்கும் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் சிறிது தங்கி ஆஸ்பத்திரியையும் மாலை கன்சல்டேஷன்களையும் முடித்து கொண்டு அவள் வீடு திரும்ப 7 மணி ஆகிவிடும். அதற்குள் தன் ஆட்டத்தையெல்லாம் முடித்து கொண்டு சமர்த்தாய் வீட்டுக்கு வந்து குளித்து சுத்தமாய் மனைவியின் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் கணவனைப் போல குமார் காத்திருப்பான். மாசத்தில் சில நாட்கள் லூசிக்கு வெளியூரிலிருந்து லெக்சர் செய்ய செமினார்களில் கலந்து கொள்ள அழைப்பு வருவதும் இவனுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. தட்டுத்தனங்கள் இல்லாமல் சுகமாய் ஓடிய வாழ்க்கை இந்த வருஷ துவக்கத்தில் மாறத் தொடங்கியது. அது என்ன மாற்றம் என்று அடுத்த பதிவில் காண்போம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.